Morning students, now we are going to see a prayer to the teacher, part 2, page number 141. As I learn from unusual sources, I pray that you teach me to appreciate the interconnected nature of things. As I learn from unusual sources, I pray that you teach me to appreciate the interconnected nature of things. அதாவது நேச்சரில் இன்டர்கனெக்டட் ஒன்றும் கனெக்ட் ஆகி இருக்கும். நம்ம ஹியூமன் பீயிங் கண்டிப்பாக நேச்சர் கூட கனெக்ட் ஆகி தான் இருக்கிறோம். நேச்சர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அதை நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ரேயர் சொல்லப்படுது. Teach me not just about the way the waves rise, but what causes them to fall. Teach me to appreciate that the trees I fell, the small creatures I kill with indiscriminate use of fertilizers and pesticides on the ground, the urban decay I cause with my consumerism, all add to awesome imbalances in the natural state of things that cause death and destruction and can one day engulf me and mine. Each time I see a scavenging bird on my city skyline, teacher tell me why the singing birds are going away and tell me how I can see them perched on my windowsill again. Teach me not just about the way the waves rise, but what causes them to fall. Wavesனா என்ன சொல்கிறது? அலைகள். Teach me not just about the way the waves rise. The waves எப்படி கடல்லலாம் ரைஸ் ஆகுது, அலைகள்லாம் எழும்புதில்ல, அதெல்லாம் எப்படி எழும்புது அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுத்தரீங்க. அதோடு கூட பட் வாட் காசஸ் தெம் டு ஃபால், ஏன் அந்த அலை திரும்ப கீழே வருது அப்படின்னு சொல்லியும் கற்றுத்தாங்க. ஏன் அந்த அலை கீழே வருதுமா? பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். நீங்கள் சயின்ஸில் படிப்பீங்க சரியா? திருப்பி அந்த அலை எலும்புற அலை ஏன் கீழே வருது? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால அது கீழே வருது சரியா? டீச் மீ டு அப்ரிஷியேட் த ட்ரீஸ் ஐ ஃபெல், the small creatures I kill with indiscriminate use of fertilizers and pesticides on the ground, the urban decay I cause with my consumerism. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம ட்ரீஸை பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் கேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெஸ்டிசைட்ஸ் ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் சரியா? இன்டிஸ்கிரிமினேட்னா என்னென்னா வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட். இப்போ நம்ம பிளான்ட்ஸுக்கு ஏதாவது பெஸ்டிசைட் அடிக்கிறோம், ஃபர்டிலைசர்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபர்டிலைசர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், பெஸ்டிசைட்ஸும் ஃபர்டிலைசர்ஸும் பக்கத்தில் இருக்கிற மரங்களையோ செடிகளையோ பாதிக்குது. கன்சியூமரிசம்னா என்னது? த ப்ரொடெக்ஷன் இல்லைனா ப்ரமோஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ். த ப்ரொடெக்ஷன், நான் ஒரு செடியை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் பக்கத்தில் உள்ள செடி அதனால் பாதிக்கப்படுது. ஆல் add to awesome imbalances in the natural state of things that cause death and destruction and can one day engulf me and mine. இதனால் நிறைய உயிர்களும், இப்போ நம்ம பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு செடியில் நிறைய நோய் இருக்குதுன்னு சொல்லி அடித்து விடுறோம், அதனால் அது பக்கத்தில் உள்ள செடியையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். engulf, to eat or swallow. Each time I see a scavenging bird on my city's skyline, teacher tell me why the singing birds are going away and tell me how I can see them perched on my windowsill again. இந்த அதாவது ஸ்கேவெஞ்சிங் பேர்ட்னா என்னென்னா அந்த கழிவுகளெல்லாம் சாப்பிடக்கூடிய பேர்ட்ஸ். அந்த பேர்ட்ஸ் எல்லாமே எங்கே போச்சு? சிட்டி ஸ்கைலைன் டீச்சர் டெல் மீ த சிங்கிங் பேர்ட்ஸ்லாம் எங்கே போச்சு? எல்லாமே எங்கேயோ போயிடுச்சு. கோயிங் அவே, எல்லாமே எங்கேயோ போயிடுச்சு.
and tell me how I can see them perched on my windowsill again. Perch அப்படின்னு சொன்னால் to rest on. perchனா என்னது? to rest on. திருப்பி அந்த சிங்கிங் பேர்ட்ஸ்லாம் எங்கள் வீட்டு ஜன்னலில் எப்போ வந்து இப்படி உட்காந்துருக்கும், இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாரு, ஒரு பேர்டு வந்து உட்காந்துருக்கிற மாதிரி, அந்த மாதிரி எப்போ மற்ற பேர்ட்ஸ்லாம் எங்கள் வீட்டில் வந்து, அதாவது சிங்கிங் பேர்ட்ஸ்லாம் வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சரி, glossary: indiscriminate, without careful judgment, consumerism, the protection, அதை மட்டும் எழுதினா கூட போதும். destruction, the action of damaging, engulf, eat or swallow the whole. scavenger bird, anything that feeds on dead animals. perch, to rest on. Next page. As I learn the power of humility, teach me about how all things that sustain life on earth come free. Teacher, I will live in an increasingly commercial world. Commercial worldனா என்னதுமா? வியாபார நோக்கத்தோடு தான் இந்த வேர்ல்டு என்ன செய்யுது, நோக்கி போய்கிட்டே இருக்குது. I will be judged on how much value I can create by buying and selling things. ஒரு பொருளை வாங்குறது, விற்கிறது, அதனுடைய மதிப்பு என்ன, எல்லாத்தையுமே எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க. மை பர்சனல் சக்ஸஸ் வில் பி டிட்டர்மைன்டு பை மை எபிலிட்டி டு கன்சியூம். என்னுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னுடைய சக்ஸஸ். ஒரு பொருளுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி என்னால் தெரியுது, எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னுடைய சக்ஸஸ். I will not be able to always question the ways of the world, but do tell me how all things that truly support life come without payment. அதாவது இவர் வந்து அட்வான்ஸாக யோசித்து சொல்கிறாரு. The cow does not get paid for the milk she gives us. ஒரு மாடு நம்ம வளர்க்குறோம், பால் கறக்கிறோம், ஆனால் அந்த பாலுக்காக அந்த மாடு ஏதாவது எனக்கு இவ்வளோ ரூபாய் தானி கேட்குதா? கேட்காது. தி earth does not ask for money for the crops we get. பூமியிலேருந்து நிறைய கிராப்ஸ் நம்ம அறுவடை பண்ணுறோம். அந்த பூமி நீ இவ்வளோ என்கிட்டருந்து வாங்கின, இவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லி கேட்குதா? கேட்கல. The sea does not come to get royalties on the catch of the day. அந்த ஒரு சீயால் நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் உப்பு கிடைக்குது, சரியா? இப்போல்லாம் அதுலேருந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம், நிறைய திங்ஸ் அதுலேருந்து கிடைக்குது. ஒரு நாள் அந்த சி என்ன செய்கிறதில்ல, நீ எனக்கு இவ்வளோ ரூபா பே பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறதில்ல. த சன், த ஏர், த ரிவர் அண்ட் த கிளவுட்ஸ் டூ நாட் கெட் பெய்ட் ஆஃப் தேர் சர்வீசஸ். எல்லா சன்னுனாலும் ஏர்னாலும் ரிவர்னாலும் க்ளவுட்ஸ்னாலும் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே எல்லாமே தருது. அதே போல் தான் நம்மளுடைய கேரக்டரும் வேல்யூ உள்ளதாக இருக்கணும். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. I pray to you to teach me the power of silence. Teach me also to raise my voice to protect the truth in the world where every moment is going to be full of noise. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே போனாலும் நாய்ஸ் தான், நாய்ஸ் பொல்யூஷன் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. டீச் மீ டு பி குவைட். எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க எனக்கு கற்றுத்தாங்க. டீச் மீ டு அப்ரிஷியேட் த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். சைலன்ஸ் அப்படிங்கிறதுடைய உண்மையான மீனிங் என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. அது எப்படி இருக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க டீச்சர். ஃபார் இன் சைலன்ஸ் ஐ கேன் கண்டெம்ப்ளேட் த பவர் வித் ஆக்ஷன். கண்டெம்ப்ளேட்னா என்னது? கிளாஸரியில் கொடுத்துருக்கு பாரு. திங்க் டீப்லி அபவுட் சம்திங். டீச் மீ டு மேக் மை பாயிண்ட் வித்தவுட் ஹேவிங் டு ரேஸ் மை வாய்ஸ். என்னுடைய வாய்ஸை நான் ரேஸ் பண்ணாமலேயே நான் எப்படி என்னுடைய லைஃப்பை நான் ஓட்டணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. அதாவது நம்ம சத்தம் போட்டு பேசுகிறதுனால நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது. ஒரு இடத்துல நம்ம அமைதியாக இருந்து நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லித்தாங்க டீச்சர். அண்ட் டீச் மீ டு ரேஸ் மை வாய்ஸ் டீச்சர் when my silence can hurt another life. என்னுடைய எப்போவாவது நான் பேசணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அப்போ நான் பேசுகிறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க.
அந்த டைமில் நான் சைலன்ஸாக இருந்து மற்றவங்கள நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அதையும் எனக்கு சொல்லித்தாங்க. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாமல் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கணும், அதை எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரேயரில் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. கிளாசரி பாரு. enslaved, make someone a slave, commercial, money minded, contemplate, think deeply about something. சரி, இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்த்துருக்குறோம். தேர்ட் பார்ட் வந்து நம்ம இனிமேல் என்ன செய்யலாம், நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். சரியாம்மா?